இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஆதியாகமம் அதிகாரம் 25 வசனம் 21. மலடியா இருந்து தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். ஈசாக்கு தன்னுடைய மனைவியை அதிகமாய் நேசித்ததை நம்ம இந்த வசனத்தின் மூலமாக பார்க்க முடியும். ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கணவனும் மனைவியும் இணைந்து தேவ சமூகத்துல செயல்பட்டால், கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினா நிச்சயமாய் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு நன்மைக்காக நீங்க காத்து கொண்டிருக்கிறீங்க, ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக நீங்க காத்து கொண்டிருக்கிறீங்க. நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம், கணவன் மனைவி நீங்க 2 பேரும் ஒருமனப்பட்டு அந்த காரியத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருந்துங்க. நிச்சயமாய் கர்த்தர் பலத்த காரியத்தை செய்வார். குடும்ப ஜெபத்திலேயா இருக்கட்டும், இல்லைன்னா தனிப்பட்ட ஒரு பர்சனலா நீங்களும் உங்க கணவரும் அந்த காரியத்துக்காக இணைந்து ஒருமனப்பட்டு ஜெபித்தால் அந்த காரியத்தை கர்த்தர் செய்வார். தன்னுடைய மனைவி மலடியா இருக்கிறாங்க. ஈசாக்கு உனக்கெல்லாம் ஒரு நன்மையும் இல்லையே அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவி அவாய்ட் பண்ணல, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு விடல. தன்னுடைய மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு ஜெபிச்சாரான் தன்னுடைய மனைவிக்காக. பிரியமானவர்களே, அவன் வேண்டுதலை கர்த்தர் கேட்டார். ரெபெக்காள் கர்ப்பம் தரிக்கும்படியாய் கர்த்தர் செய்தாரா. எவ்வளவு பெரிய ஜெபம் என்பதை பாருங்க. தன்னுடைய மனைவி இப்படிப்பட்ட ஒரு பலவீனத்தோடு இருக்கிறாங்க. தன்னுடைய குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதம் இல்ல, தன்னுடைய குடும்பத்துல ஒரு நன்மை இல்ல. நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஈசாக்கு செயல்பட ஆரம்பித்த போதும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தர வேண்டுமானால் ஒருமனப்படுங்க, இணைந்து ஜெபியுங்க. கர்த்தருடைய பலத்த காரியங்களை நீங்கள் காண முடியும். செபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஈசாக்கு தன்னுடைய மனைவிக்காக வேண்டுதல் செய்த போதோ கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அற்புதத்தை செய்தது போல தெய்வ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாய் கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா. நல்ல டெலிவரியை காண உதவி செய்யுங்க. திருமணம் ஆக வேண்டிய பிள்ளைகளை கர்த்தாவே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம். திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தினால மாறி போகட்டும். கடன் பாரங்கள், நெருக்கங்கள், பிரச்சனைகளை மாற்றுங்க. பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும். குடும்பங்கள சமாதானம் உண்டாகட்டும். அன்பு ஐக்கியம் உண்டாகட்டும். எல்லா தடைகள், போராட்டங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. தேவ பிள்ளைகளை குடும்பமாய் ஆசீர்வதிங்க. செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்களை ஆசீர்வதிங்க. கடன் பாரங்களை மாற்றுங்கப்பா. தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. எக்ஸாம்ஸ் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உங்க கரம் இந்த நாள் முழுவதும் தாங்கி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதமான காரியங்களை செய்வார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.